ஆண்டவர் ஒரு அபிஷேகம் பண்ணிருக்கிறத உன்னை சுத்தி இருக்கிறவங்க தெரியும், உன் குடும்பத்தில் இருக்கிற தெரியும், நீ கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி உன் ஊர் தெரியும், சபை தெரியும், அதோட நிக்குது. அதுக்கு மேல ஒண்ணு செய்யணும்ல, செய்யணுமா வேணாமா? அதுக்கு அடுத்து ஒரு படி இருக்கிறது, அதுக்கு அடுத்து ஒரு படி இருக்கிறது. அங்கே வந்திருக்காயா இல்ல அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறமா? தாவீது அபிஷேகம் பெற்றுக்கொண்டு, ராஜா அபிஷேகம் பெற்றுக்கொண்டு எங்க போயிட்டான்? மறுபடியும் ஆடு மேய்க்கவே போயிட்டான். எங்க போயிட்டான்? ஆடு மேய்க்க. அதனாலதான் இடையம் புத்தி பொடனில் சொல்லுவாங்க சில பேர் பழமொழி. அபிஷேகம் பெற்றுக்கொண்ட மனுஷன் எதற்காக அபிஷேகம் பண்ணினார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ ராஜா, இவங்களை நீ வழி நடத்தணும், இவங்களுக்கு நீதான் தலைவன், கர்த்தர் உன்னை தேடி கண்டுபிடிச்சிருக்கிறார் என்றா சாமுவேல் சொல்லியிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை வாங்கி கொண்டு எங்க போயிட்டான்? எங்க போயிட்டான்? ஆடு மேய்க்க. உங்களை ஆண்டவர் தன் பிள்ளையாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக அவருடைய ரத்தத்தால உங்களை கழுவி, உங்களை சுத்தப்படுத்தி, உங்க சாபங்களை நீக்கி, உங்க பாவங்கள் எல்லாம் கர்த்தர் வெறுமையாக்கி, உன்னுடைய முற்பிதாக்களோட சாபங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் உங்களை பாதிக்காதபடிக்கு கர்த்தர் கிருபை செய்து உங்களை அபிஷேகம் பண்ணி அவருடைய பிள்ளையாய் உட்கார வச்சிருக்கிறாரு. நாம அப்படியே உட்கார்ந்திருக்கோம். எதற்காக இத்தனை காரியம் உனக்கு செஞ்சாரு? ஆண்டவருக்காக நீ செயல்பட வேண்டும் என்பதற்காக. விளங்குதா? விளங்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நீ செயல்பட வேண்டும், ஆண்டவருக்காக நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும் ஐயா. அதற்காக தான் உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார், அதற்காக தான் கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணினார். இந்த மண்ட வலிக்காக, மூக்கு வலிக்காக, வகுத்து வலிக்காக அல்ல. ஒரு வழி போனா அடுத்த மாசத்துல இன்னொரு வழி வரும், அதற்காக அல்ல. உன்னை நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போவதற்காகவும், மற்றவங்களுக்காக நீ சாட்சியா இருப்பதற்காகவும் கர்த்தருடைய சேனையில உன்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குச்சு? ஹல்லேலூயா. சில காலங்கள் ஓடிச்சு. ஒரு நாள் 7ஆம் பள்ளத்தாக்குல ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல அண்ணன்மார்கள்லாம் சண்டைக்கு போயிருக்கிறாங்க. அவங்க ராணுவத்தில் இருக்கிறவங்க. ஈசாய் சொன்னா தாவீதை கூட்டி, அப்பா அண்ணன்மாருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, 40 நாளுக்கு மேலாச்சு, நீ அவங்கள போய் நல்லா இருக்காங்களா இல்லையா சுகம் விசாரிச்சுட்டு சில சாப்பிட்றது பொருள் எல்லாம் கொடுத்து வர்றான். அங்க போய் பார்த்தா கோலியாத்து வந்து நிக்கிறான். கோலியாத்தை கண்டு யாருக்கெல்லாம் பயம்? யாருக்கெல்லாம் பயம்? முழு ராணுவத்துக்கே பயம், ராஜாவுக்கு பயம். தனக்கு முன்னோடியா இருக்க வேண்டும் எல்லாரும் பயப்பட்டார்கள். பயப்பட்டாங்களா இல்லையா? ஒரு பெரிய ராணுவம் இருக்கு இல்லையா? தாவீதுடைய அண்ணன்மார்கள்லாம் யுத்தத்துல பழக்கப்பட்டவங்க தானே. அவங்க எப்படி இருக்கிறாங்க? பயந்து போயிருக்கிறாங்க. ராஜா அவனை கண்டு பயந்து போயிருக்கிறான். அருமைக்குரியவர்களே, ஒருவேளை நினைக்கிறான் அவங்க மூத்த விசுவாசி, அவங்களே அப்படி இருக்கும்போது நாங்கெல்லாம் ஏமாத்துறோம், அவங்களே பயந்து இருக்கும் போது நாங்கெல்லாம் ஏமாத்துறோம். மூத்த விசுவாசியாக இருக்கலாம், அது உனக்கு என்ன இல்ல, முன்மாதிரி இல்ல. உனக்கு முன்மாதிரி ஆண்டவர் தான். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோருமாய் இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. மூத்தவங்க தான், ராணுவ யுத்தத்துல பழக்கப்பட்டவங்க தான். யுத்தம் பண்ணலையே, பயந்து போய் தான் இருக்கிறாங்க. தேசத்துடைய ராஜா எப்படி நிக்கிறான்? பயந்து போய் தானே நிக்கிறான். அவனால யுத்தம் பண்ண முடியலையே. தாவீது அங்க வர்றான். ஒரு பழக்கம் இல்லை யுத்தத்துல, ஒரு பழக்கமும் இல்ல. ஆனால் கோலியாத்தை ஜெயித்தான். அல்லேலூயா. கோலியாத்தை ஜெயித்தான். அவங்க பார்வைக்கு, ராணுவத்துடைய பார்வைக்கு அவன் பெரிய வீரன், கெட்டிக்காரன். அவன் சிறு வயது முதற்கொண்டே யுத்த வீரன், மாம்ச மலை, இப்படிதான் அவங்க பார்த்தாங்க. ஆனா தாவீது பார்த்தா எப்படி பார்த்தான்? தாவீது அவனை எப்படி பார்த்தான்? சொல்லுங்க, எப்படி பார்த்தான்? ஒரு கரடி மாதிரி, ஒரு சிங்கம் மாதிரி, அதாவது மிருகம் மாதிரி நினைச்சான். மனுஷனா கூட என்ன செய்யல, மதிக்கல, ஒரு மிருகமா மதிச்சான். ஆமா, நீ யாரை கண்டு நீ பயந்து போயிருக்கிற? நீ யாரை கண்டு பயந்து போயிருக்கிற? மற்றவர்கள் பயந்து இருக்கிறார்களா?
உன்னை அபிஷேகிச்சு நோக்கம் அந்த சத்துருவை ஜெயிப்பதற்காக தான். உன் குடும்பத்தில் இருக்கிற சத்துருக்களை நீ ஜெயிப்பதற்காக, உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவுகளை ஜெயிப்பதற்காக தான் கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி கொண்டு வந்திருக்கார். கையில் தட்டானு சொல்லுவோம், கையில் தட்டானு சொல்லுவோம். Thank you Jesus. உன் மேல் இருக்கிற அபிஷேகத்தை நீ உணராம, உன் மேல் இருக்கிற வச்சிருக்கிற அந்த வல்லமை உணராதபடிக்கு யாரோ ஒருவர் உனக்கு முன்னாடி இருக்கிறார், அவர் பயந்து போயிருக்கலாம், அதற்காக நானும் இருப்பேன் என்று நினைச்ச கூடாது, சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. தாவீதை கர்த்தர் கொண்டு வந்த நோக்கமே அந்த மிருகமாய் இருக்கிற அவனை அழிப்பதற்காக தான். ஒரு அல்லேலூயா. இப்ப தாவீது யுத்தம் ஜெயிச்சிட்டார். ஜெயிச்ச உடனே பயங்கர சந்தோஷம். ஊருக்குள்ள வந்து பார்த்தா பெண்கள் எல்லாம் பாட்டு பாடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. பெண்கள் எல்லாம் பாட்டு எப்படி பாடினாங்க? ஆமா, சவுல் கொன்னது சவுல் ராஜா, ராஜா சவுல் கொன்னது 1000, தாவீது கொன்னது 10,000 வரிசைப்படுத்தி பார்த்தார்களாம், பாடினார்கள். ஒரு குரூப் பாடி முடிச்சுன்னா அடுத்த குரூப் பாடும், இவங்க முடிச்ச உடனே இன்னொரு குரூப் பாடும். இப்படி பாடும்போது ராஜாக்கு என்ன வருது? கோபம் வருது. கோபம் எதனால வருது? போராமையினால வருது. கோபம் எதனால வருதுப்பா? போராமையினால. நான் ராஜா, எனக்கு இவர்கள் 1000 கொடுத்தார்கள், தாவீதுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 16 கொடுத்தாங்களே, அவனை போட்டு தள்ளணும். யார? அவனை போட்டு தள்ளணும். போராமை. அவன் மேல் இருக்கிற தேவ ஆவியானவர், இவன் மேல் இருக்கிறது யாரு? அசுத்த ஆவி, பிசாசு ஆவி இருக்கிறதுனால தேவ மனுஷனை பார்த்து அவங்களுக்கு பிடிக்காது. அபிஷேகம் பெற்றவனை பார்த்து அவங்களுக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. அபிஷேகம் பெற்றவங்களை பார்த்து அசுத்த ஆவி உள்ளவர்கள் பிடிக்காதவங்களுக்கு, அதனாலதான் பகைக்கிறாங்க. காரணமே இல்லாத பகை, காரணமே இல்லாத ஒரு பகை. இப்ப இந்த பிரச்சனை தெரிஞ்ச உடனே தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்ன செய்தா? திட்டம் போட்டு இந்த நீசு மகளையே கட்டி கொடுத்தான். சவுலுடைய மகளையும் கட்டி கொடுத்து, மகள் விதவையானாலும் பரவாயில்லை, அவனை என்ன செய்யணும்? கொல்லணும் அப்படின்னு திட்டம் போட்டுட்டான். அதுக்கு பிறகு என்னது? பதவி வெறி. ஆசை இல்லை, வெறி, பதவி வெறி. யார் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த போஸ்டிங் என்ன செய்யணும்? வேணும் வேணும். கொலை செய்ய வந்தான், தாவீது தப்பிச்சுட்டு போயிட்டான். அதுங்களா? இப்ப வனாந்தரத்தில் சுத்திக்கிட்டு திரிகிறான் தாவீது. வனாந்தரத்தில் சுத்திக்கிட்டு திரிகிறான். வனாந்தரத்தில் சுத்தும் போது பல பேர் அவனை சந்திச்சு, கர்த்தருமை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாரே, ஜனங்களுக்கு நீர் தானே ராஜாவா இருக்கணும், நினைப்பூட்டி 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 கொண்டே இருந்தாலும் இவன் உயிர் தப்புவதற்கு ஓடிக்கிட்டே தெரிஞ்சானே இல்லையா? தெரிஞ்சான். உங்களையும் என்னையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். பிசாசு பிடியிலிருந்து விடுதலையாக்கி விட்டிருக்கிறார். மற்றவங்களுக்கு சாட்சியின் வாழ்க்கை வாழ்வதற்காக, தேவ ராஜ்யத்தில் நம்மளை பயன்படுத்துவதற்காக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். சில வேளையில நாம மறந்து விலகி விலகி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். மற்றவங்க ஞாபகப்படுத்துவாங்க, நீங்க சர்ச்சுக்கு போறீங்களா? கேட்ட பிறகு ஆமா, கேட்ட பிறகு ஆமா. அவங்களா கேட்குறாங்க, சர்ச்சுக்கு போறீங்களா அப்படின்னு. ஆமாக்கா சர்ச்சுக்கு போறோம். ஏன் போறோம் தெரியுமா? நீங்க வந்த ரீசன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரியத்தில் வந்திருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தோம், இப்படிப்பட்ட காரியங்களை போனோம், அல்லது மெய் தெய்வ இயேசுவை நாங்கள் புரிந்து கொண்டோம், அல்லது ஒரு வியாதி இருந்தது அங்கே போய் சுகமாச்சு, அல்லது எனக்கு ஒரு பெரிய சாபம் இருந்தது கடவுள் விடுதலை ஆக்கினார், நடக்க முடியாத காரியம் இருந்தது, நான் சர்ச்சுக்கு போன பிறகு இயேசுவை என் தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி வந்துச்சு. இதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆமாவா இல்லைங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவங்களா கேட்கிறாங்க. தாவீதே அநேகர் சொன்னாங்க, நீர் தான் ராஜா, ஆண்டவர் உங்களை தானே தேர்ந்தெடுத்தாரு சொல்ல 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 தாவீது விலகி 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 கடைசி எங்க போட தெரியுங்களா? எங்க போட தெரியுங்களா? பெலஸ்தீர்கள் நாட்டுக்கே போய் சேர்ந்துட்டான். எந்த நாடு எதிரியோ, எந்த எதிரியாகிய இருந்த அந்த பெலஸ்தீன் இருந்தால ஒருத்தன் யாரு? கோலியாத்து. கோலியாத்து எந்த ஊர் சேர்ந்தவன்? வந்து பெலஸ்தீர்கள்.
அந்த ஏரியாவுக்கு போய் சேர்ந்துட்டான். இங்கிருந்து விலகி 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 எங்க போயிட்டாமா, எதிரி நாடுகிட்டே போய் சேர்ந்துட்டான். அங்க சில பேர் சொல்றாங்க, இவன் யாரு, இவன் தானே நம்மால போட்டு தள்ளினவன், இவன் தானே நம்ம கோழியாத்த கொலை செஞ்சவன், இங்க என்ன வேலை இவனுக்கு கேட்கிறாங்க. ஆகீஸ் சொல்லக்கூடிய ராஜாவோடு போய் சேர்ந்து விட்டான். எங்க தேவ ஜனங்களுக்கு ஆதரவா இருக்க வேண்டியவன், தேவ ஜனங்களுக்கு பக்கபலமா இருக்க வேண்டியவன், தேவ ஜனங்களோடு வாழ வேண்டியவன். மோசேவை நீங்க பாருங்க, அவன் அரண்மனை வாழுகிற வாழ்க்கை விட தேவ ஜனங்களோடு இணைந்து துன்பத்தையே தெரிந்து கொண்டான். அவன் நினைத்திருந்தால் ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். அந்த பார்வோனுக்கு அடுத்த ராஜா யார்தான்? மோசேதான். அடுத்த ராஜா மோசேதான். அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்ல இருந்த போதிலும் அரமனை ஒரு பக்கம் அரமனை வாழ்க்கை, ஒரு பக்கம் பார்த்தா அடிமையின் வாழ்க்கை. அடிமையா இருக்கிறாங்க. ஒரு நேரம் அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. பார்த்தா இங்கிட்ட ஒரு வாழ்க்கை வறுமை வாழ்க்கை, இங்க வாழ்க்கை செல்வமிக்க வாழ்க்கை. இடையில நின்று ஆண்டவரை பார்த்தா, ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, நீ அவங்களோட சேர்ந்துக்கோ. ஹல்லேலூயா. மெஜாரிட்டி கூட்டம் ஒரு பக்கம் இருக்கு, அங்க சேராத. பணம் நிறைய இருக்குன்னு சொல்லி அந்த பக்கம் சேராத. ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். இவனுக்கு தெரியும், தேவ ஜனங்களோடு சேர்ந்தா எனக்கு என்ன வரும்? துன்பம் வரும், பிரச்சனை வரும், பாடு வரும். ஆனால் அது எனக்கு நிரந்தரம் அல்ல, நிரந்தரம் ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா என்று துன்பத்தை அவன் தெரிந்து கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனா தாவீது என்ன செய்தான்? தாவீது என்ன செய்தான்? விலகி 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 போய் எதிரிகளோட போய் சேர்ந்துட்டான். இப்ப அந்த ராஜாக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களோட யுத்தம் பண்ண போறாங்க. யாரோட யுத்தம் பண்ண போறாங்க? இஸ்ரவேல் ஜனங்களோட யுத்தம் பண்ண போறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களோட யுத்தம் பண்ண போகும்போது தாவீதும் தன்னோடு இருந்த 600 பேரை கூட்டுக்கிட்டு எங்க போறான்? அவங்களோடு சேர்ந்து யுத்தத்துக்கு போறான். அவங்க போறது எதுக்கு போறாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை கொள்ளையிடுவதற்காக, அவர்களோடு யுத்தம் பண்ணுவதற்காக போறாங்க. இந்த கூட்டமும் அவங்களோட இணைஞ்சு எங்க போகுது? இஸ்ரவேல் ஜனங்களோட யுத்தம் பண்ண போகுது. காப்பாற்ற பொறுப்பில் இருக்க வேண்டிய தாவீது அழிக்க நினைக்கிறவர்களோடு இணைஞ்சி போகிறான். இதற்காக கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணினார். இதற்காக தான் கர்த்தர் உன்னை வேறு பிரித்தார். இதற்காகவா கர்த்தர் உனக்காக ஜீவனை கொடுத்தார்? உனக்காகவா இதற்காக இத்தனை பாடுகள் ஆண்டவர் உனக்காக பட்டார்? காப்பாற்று இடத்துல இருக்க வேண்டிய தாவீது இன்னைக்கு எதிரிகளோட இணைஞ்சி அவனும் அவங்களோட போறான். இப்ப சில ராஜாக்கள் இவனை அடையாளம் பார்த்துட்டு, இவன் யாரு? கோலியாத்தை கொண்டு வந்தானே, இவன் அந்த ஊருக்காரன் தானே, இவனை நம்ப முடியாது. இவனை நினைச்ச முடியாது, நம்ப முடியாது. இவர்கள் நம்மளோட யுத்தத்துக்கு வரக்கூடாது, இவங்க நம்மளோட நினைச்ச கூடாது, யுத்தத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லி இந்த ஆகீஸ் ராஜாவோடு வருகிற இன்னும் சில ராஜாக்கள் கண்டிப்பா சொல்லிட்டாங்க. அப்போ ஆகீஸ் சொன்னாரு, எப்பா நீ நல்லவன் தான், எனக்கு உண்மை உத்தமமா இருக்கிற, எனக்கு மேய் காப்பாளனாக உன்னை நான் வச்சிருக்கிறேன். ஆனாலும் நீ வர்றது என் கோடை இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. நீ எதிரிக்கு என்னதான் நீ ஐஸ் போட்டாலும், நீ எதிரிக்கு என்னதான் பதுங்கி போனவன் இருந்தாலும் அவன் உன்னை நம்பவே மாட்டான். அவன் உன்னை நம்பவே மாட்டான். 28, 29, 30 வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன சம்பவங்கள்லாம் இருக்கு. நீ அவனுக்கு உண்மையா இருக்கமா காட்டிக்கொள்ளுவ. ஏன்னா நீ வாழணும், உன் குடும்பம் வாழணும், உன் பிள்ளைகள் வாழணும். நீ வாழுவதற்காக உன்னுடைய சகோதரர்களை காட்டி கொடுக்க நிலைமைக்கு வந்திருக்கலாம். நாங்களாம் அப்படிலாம் கிடையாது, என்னைக்கோ ஒரு நாள் போவான் வருவான், நாங்களாம் அப்படி இல்லை. உன்னை பாதுகாக்கிற போல் சில காரியம் தெரியலாம். இப்ப கோடை இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க, இவங்க நம்மளோட யுத்தத்துக்கு நினைச்சக்கூடாது, வரக்கூடாது, அவங்களை பிரிச்சு விட்டுருங்க. இது ஆகீஸ் ராஜாவுக்கு வேற வழி இல்லை. தாவீது இடத்துல வந்து சொல்லுகிறான், எப்பா எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு, ஆனா என் கோடை வர்றவங்க உன்னை என்ன செய்யல, நம்பல. ஆகையினால உன்னுடைய ஆட்களை கூட்டிக்கிட்டு ஊருக்கு நீ போயிரு. இவன் எங்க குடியிருக்கிறான்? சிக்லாக். இந்த ஊர் என்னது? சிக்லாக்.
சிக்கலாக்கில் குடியிருக்கிறான். அது பெலஸ்திய பட்டணங்கள ஒரு பட்டணம். கேட்டீங்களா? அப்படி போயிரு சொன்ன உடனே வேற வழி இல்லாம இவரோடு வருகிற அந்த 600 பேர் என்ன செய்யறாங்க? புறப்பட்டு வர்றாங்க. புறப்பட்டு வந்து இவங்க இந்த ஊருக்கு வந்து சேர்றதுக்குள்ள 3 நாள் ஆயிருச்சு. அப்ப 3 நாள் பிரயாணம் போயிருக்கான். அதான் அர்த்தம். 3 நாள் போயிருக்கான். அவங்க சொல்லிட்டாங்க, திரும்பி வீட்டுக்கு போ, நாங்க யுத்தத்துக்கு போறோம், நீங்களாம் வர வேண்டாம் சொன்ன உடனே இவன் கூட கூட்டு போன ஆட்களை திருப்பி கொண்டு வரும்போது 3 நாள் ஆச்சு. 3 நாள் கழிச்சு இவங்க சிக்கலாக்கு வந்து அந்த ஊருக்கு வந்து சேரும்போது ஊர் எப்படி இருக்கு? அந்த எப்படி இருக்கு அந்த ஊரு? தீனாலே சுடப்பட்டு, தீனாலே எரியப்பட்டு எல்லாம் தீக்கரையாக்கிட்டாங்க. எப்படி இருக்கும்? இவன் அந்த இடத்தை விட்டு போகும்போது அந்த பட்டணம் அருமையான பட்டணம், அருமையான ஊரு, ஜன்னல் அழகென்ன, கதவு அழகென்ன, நிலவு அழகென்ன, மேல இருக்கிற மாடு எவ்வளவு பெரிய அழகு, தோட்டம் துறவுகள் எப்படி இருந்திருக்கும்? 3 நாள் தான், ரொம்ப நாள் கிடையாது. 3 நாள் கழிச்சு வந்து பார்த்தா எல்லாமே எப்படி இருக்கு? தீக்கரையாக்கப்பட்டு எல்லாமே அழிக்கப்பட்டு இருக்கு. எப்படி இருக்கும்? இது இவங்க சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை, சற்று எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் ஊர்ல யாருமே காணோம். பார்த்தா அவங்க மனைவிமார்களையும் அவங்க பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் எல்லாத்தையும் அந்த அமலேக்கியர்கள் கொண்டு போயிட்டாங்க. அமலேக்கியர்கள், அமலேக்கியர் என்ன அர்த்தம் நான் சொல்லியிருக்கேன்? அமலேக்கியர் என்ன அர்த்தம்? ஊரை அழிச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அமலேக்கியர்னா துடைத்து போடுகிறவர்கள். அவங்க ஒரு இதுல இறங்கிட்டாங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, அந்த மாதிரி சர்வ நாசம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அமலேக்கியர்கள் என்றால் அதான் அர்த்தம். சரிங்களா? மனைவிகளை காணும், பிள்ளைகளை காணும், ஆடு மாடு ஒண்ணு காணும், எல்லாம் தொடச்சு பொருள் எடுத்து விட்டு ஊரை தீ வச்சுட்டு போயிட்டாங்க. தாவீதுக்கு 2 பொண்டாட்டி. அப்ப தாவீதுக்கு 2 பொண்டாட்டி இருந்துச்சு. இப்ப கோடை வந்தவங்க எல்லாமே என்ன காணம் சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன அழுக தவிர வேற வழி இல்லை. ஆமா இல்லைங்களா? அழுகிறாங்க. அவங்க அழுகிறத பார்த்து தாவீது என்ன செய்யறான்? அழுகிறான். போர் வீரர்கள் ஐயா, ஆம்பளைகள் கண்ணுல அவ்வளவு சீக்கிரத்தில் என்ன வராது? கண்ணீர் வராது. ஆனா 601 பேர் அப்படியே அழுகிறாங்கன்னா எப்படி இருக்கு? அவங்களுடைய மனநலம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. மனநலம் எப்படி இருக்கு பாருங்க. சத்தம் போட்டு அழுதார்களாம். தங்களுடைய சரீரத்தில் பலன் குறைந்து போகிற அளவுக்கு என்ன செய்தார்கள்? அழுதார்கள். எதற்காக? தன் குடும்பத்திற்காக, தன் மனைவிமார்களுக்காக, தன் பிள்ளைகளுக்காக, தன்னுடைய பொருளாதாரத்துக்காக என்ன செய்தாங்க? அழுகிறார்கள். இப்ப அந்த குடும்பம் யார் கையில இருக்கு? எதிரிகள் கையில இருக்கு. என் அருமை சகோதரா, அருமை சகோதரி, உன்னுடைய குடும்பத்திற்காக நீ போராட வேண்டிய நேரம் இதுதான். உன் குடும்பத்திற்காக நீ போராட வேண்டிய நேரம், உன் பிள்ளைகளுக்காக நீ போராட வேண்டிய நேரம், உன் பிள்ளைகளுக்காக நீ மன்றாட வேண்டிய நேரம். எலியா 19:10 வாசிங்க. 19:10. எலியா எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், எப்படிப்பட்ட ஒரு காரியவாதியா இருந்தா. அவன் ஜெபம் பண்ணா மழை வராது, அவன் ஜெபம் பண்ணா அக்கினி வருமெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட மனுஷன் ஒரு சோர்வு வந்ததினாலே அவன் போய் படுத்துக்கிட்டான். படுத்து ஆண்டவரை தட்டி கூப்பிட்டு பேசும்போது என்ன சொன்னானா? 19:10 கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருந்து இஸ்ரவேல் புத்திரர்கள் உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உமது பலிபீடங்களை எடுத்து தீர்க்க தரிசிகளை பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். இதான் பிரச்சனை. இவன் யாரு? இவன் ஜெபம் பண்ணா மழை வராது, இவன் ஜெபம் பண்ணா அக்கினி வரும், இவன் ஜெபம் பண்ணா மறுபடியும் மழை வரும். அப்படிப்பட்ட மனுஷன் எசபேல் சொல்லக்கூடிய ஒரு பொம்பளை பேச்சு கேட்ட உடனே சொல்லிதான் அனுப்புனான், செய்தி தான் வந்துச்சு, ஊரை விட்டே ஓடி போயிட்டான். ஏன்னா
இவன் விழுந்து போனவர்களை மைண்டில் ஏற்றி வச்சுக்கிட்டான். ஆண்டுக்காக நின்னவர்களை பார்க்கல, விழுந்து போனவர்களை பார்த்தான். ஒன்னு, எசபேல் கடவுளுக்கு பயப்படாதவ, உயிரோட இருக்கிறவங்களை பார்த்து பயப்படுறான். அவன் புருஷன் இருக்கானே ஆகாப்பு, அவனும் ரொம்ப மோசமானவங்க, எது வேணாலும் இவங்க செய்வாங்க என்று பயந்தான். எசபேலை விட கர்த்தர் பெரியவரா இல்லையா? எசபேலை விட கர்த்தர் பெரியவரா இல்லையா? ஆகாப்பை விட கர்த்தர் பெரியவரா இல்லையா? அந்த பெரிய தேவன் இவன் வைத்துக்கிட்டு அந்த ஆகாப்பை பார்த்தும் எசபேலை பார்த்தும் பயப்பட்டான். வார்த்தை கண்டு பயப்பட்டான். ஒன்னு. ரெண்டாவது என்னன்னா, மரித்து போனவர்களை முன்மாதிரியா வைக்கிறான். ஒரு படிப்பிடங்கள் எடுத்தார்கள், தீர்க்கதரிசிகளை கொன்றார்கள், இறந்து போயிட்டாங்க, அவங்கள மேற்கோள் காட்டுகிறான். எப்பா, அவங்க இறந்து போனது இருக்கட்டும், நான் இறக்கல, உன்னோடு தானே இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உன்னோடு தான் இதான் மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற. செத்து போனவங்கள எங்களை விட முன்னாடி விசுவாசி, அவங்களே சர்ச்சுக்கு போகல, என்னை விட அந்த விசுவாசி அவங்களே சர்ச்சுக்கு போகாம இருக்காங்க, நாங்க எப்படி போறது? நான் அவங்களே என்ன அவங்களே தேவன் உன்னை நம்பி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோர்தானுக்கு அங்கிட்டு இருக்கிற எலியாவை ஆண்டவர் நம்பி கொண்டு வந்தார். அந்த தேசத்தை சாபங்களை மாற்றுவதற்காக, அந்த தேசத்தில் இருக்கிற விக்கிரங்களை நீக்குவதற்காக எலியாவை கர்த்தர் கொண்டு வந்தார். பார்த்துக்கிடுங்க. இவன் ஆட்களுடைய பேச்சு கண்டு பயப்பட்டான். இரண்டாவது, மரித்து போனவர்களை பார்த்தான். தனக்குள்ள இருக்கிற ஆண்டவரை பார்க்கல. இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் வருதா, பிரச்சனை வருதா, உங்களுக்கு விரோதமா யாராவது பேசுறாங்களா, உங்களுக்கு விரோதமா ஒருவர் யாராவது செயல்படுறாங்களா, அந்த பேச்சினாலேயே நீ சோர்ந்து போகாத. உனக்குள்ளா இருக்கிற ஆண்டவரை நீ பாரு. ஹல்லேலூயா. உனக்குள்ளா இருக்கிற ஆண்டவரை நீ பாரு. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு மறுபடியும் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்து அவர்கள் விக்கிரங்களை வணங்கினதுனாலே ஆண்டவர் அவர்களை மாற்றான் கையில ஒப்பு கொடுத்து விட்டார். ஒப்பு கொடுத்தா அவங்க என்ன செய்வார்களாம்? 2ஆம் வசனம் வாசிமா. மீதியான கை பலத்து கொண்டபடினால் மீதியான் நிமித்தம் அவர்கள் மலையில் உள்ள கெவிக்குள்ளையோ குகைகளையோ அரணான சலமன்னா பாதுகாப்பான இடத்திற்கும் அடக்கலாக்கி கொண்டார்கள். மீதியான் கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விட்டார். மீதியார்கள் வருவார்கள், வருஷம் தரம் வருவாங்க, வெள்ளாமை விளைஞ்சிருக்க நேரத்தில் வருவாங்க, அறுவடை செய்யற நேரத்தில் வருவாங்க. பார்த்துக்கிடுங்க. அவங்க வந்த உடனே கண்ணுக்கு தெரிதெல்லாம் ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. தன் தோட்டத்தில் என்ன இருக்கோ எல்லாம் அறுத்துட்டு போயிடுவாங்க. திராட்சை பழ காலமா எல்லாம் அறுத்துட்டு போயிடுவாங்க. ஒலிவா மரம் பழங்கள் தர வேண்டிய காலமா எடுத்துட்டு போயிடுவாங்க. கோதுமை அறுவடைக்கு நேரம் இருக்கிற நேரமா அறுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு வருஷம் இவன் உழைப்பான், அவன் நோகாம வந்து என்ன செஞ்சிருவான்? எல்லாம் எடுத்துட்டு போயிடுவான். அது தடுக்க போனவர்களை கொலை செஞ்சிருவான். ஏனென்றால் மீதியார்கள் கையில இவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அப்ப இவர்கள், நான் சம்பாரிச்ச பொருள் போனாலும் பரவாயில்ல, ஜீவன் மட்டும் தப்பிச்சா போதும் சொல்லி எங்க ஒளிஞ்சுக்கிட்டாங்களா? கெபிகளிலும் குகைகளையும் பட்டணங்கள்ல எது போனாலும் பரவாயில்ல, நான் மட்டும் பொழைச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு அநேகர் ஒளிந்து கொண்டு இருக்கிறவர்களை பத்தி நீ கவலைப்படாத. யாரெல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களை பத்தி நீ வேதனைப்படாத, கவலைப்படாத. அவங்க அமைப்பு அவ்வளவுதான். ஒரு நாள் வரும், நீ மனிதனுக்கு முன்னாடி என்னை மகிமைப்படுத்த, நானும் உன்னை பிதாவுக்கு முன்னாடி மகிமைப்படுத்துவேன். மனிதனுக்கு முன்னாடி நீ என்னை மறுதலிச்சால் நானும் பிதாவுக்கு முன்பாகவும் தூதர்களுக்கு முன்பாகவும் என்ன செய்வேன்? மறுதலிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு கூட்டம் ஒருவேளை இந்த கிதியோனுடைய அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம்,
அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், மாமமச்சங்களாக இருக்கலாம், இவர் விட மூத்தவங்களாக இருக்கலாம். இவர்கள்லாம் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? நாமளாம் என்ன செய்வோம்? நமக்கு முன்னோர்களே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க, நமக்கு மட்டும் எதுக்கு இந்த வம்பு? நமக்கு மட்டும் ஏன் இந்த வம்பு? எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க பாதுகாப்பாக. நான் மட்டும் என்ன? நான் என்ன? அவங்கெல்லாம் என்னோட முன்னோர்கள், எனக்கு முன்னாடி போனவங்க, அவங்கெல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டாங்க, நானும் ஒளிந்து கொள்ளுவேன் என்று இவன் போகவில்லை. அதுலயே 11ஆம் வசனம் பாருங்க, 11. வந்து உட்கார்ந்தான். கிதியோன் கோதுமையை மீதியான் எதிரியுடைய கைக்கு தப்பிவிப்பதற்காக ஆளைக்கு சமமாய் போர் எடுத்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஊரே ஒளிஞ்சு கொண்டிருக்கிறது. அந்த ஓப்ரா சொல்லக்கூடிய அந்த ஊர் முழுவதுமே எல்லாரும் காடுகளிலும் மலைகளிலும் கெவிகளிலும் உயரமான அடைக்கலங்கள் தேடி ஒளிந்து விட்டார்கள். கிதியோன் தன் நிலத்தில் விளைந்த அந்த கோதுமையை, இடம் மாறி இருக்கலாம், அவர் களத்து பாறையில் தான் அவர் என்ன செஞ்சிருக்கணும்? அடிச்சிருக்கணும். ஆனா இங்க ஆலை சமீபத்தில் அடிக்கிறான். இது காரணம் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், சரிங்களா? இப்ப அங்க என்ன செய்யறாரு? அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். எல்லாரும் ஒளிச்சுக்கிட்டாங்க. நினைக்கிறான், இந்த கோதுமை நான் விளைவித்தது, நான் நாத்து நட்டினேன், நான் களை எடுத்த, என்னுடைய உழைப்பு இருக்கு, என் உழைப்பை இன்னொருவனுக்கு கொடுக்கவே மாட்டேன். இதனால என்ன வந்தாலும் பரவாயில்ல. ஆமா இல்லைங்களா? ஏன்னா 2ஆம் வசனம் என்ன பார்த்தோம்? எல்லாரும் அரணிப்பான இடங்களில் போய் பதுங்கிட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் பதுங்கி போய் இருக்கலாம். இன்னைக்கு ரொம்ப பேர் நம்ம விசுவாசம் ரொம்ப பேர் என்ன இருக்கலாம்? பதுங்கி போய் இருக்கலாம். ஆனா உன்னை பதுங்கிறதுக்காக ஆண்டவர் கூப்பிடல, பாயிறதுக்காக கூப்பிட்டிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு மேல பாயிருது பாஸ்டர்? யாரு மேல பாயிருது? நமக்கு எதிரி யாரு? பிசாசு தான். இன்னைக்கு மீதியானவர்கள் வருகிறார்கள், வந்து எல்லாம் கொள்ளடிச்சிட்டு போயிடுவான். யார் மறைஞ்சாலும் நான் மறைய இருக்க மாட்டேன். மலை மேல உள்ள பட்டணம், மலை மேல உள்ள பட்டணம், நான் கிறிஸ்தவன் பிள்ளை என்று நான் மறைந்து போகவே மாட்டேன். ஆமென். எனக்கு முன்னோர்கள், எனக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போனவங்க, எனக்கு முன்னாடி ஆராதனைக்கு போனவங்க, ஞானசானம் பெற்றவங்க, அபிஷேகம் பெற்றவங்க இருக்கலாம், அவர்கள் கூட ஒரு காலத்துல மறைந்து போகலாம். மறைந்து போகிற நீ பார்க்காத, உனக்குள்ளாக இருக்கிற ஆண்டவரை நீ பாரு. அவனை பார்த்தா சொன்னார் ஆண்டவர், பராக்கிரமசாலியே. இப்ப புரியுதா ஏன் பராக்கிரம சொன்னார்னு? உள்ளக்குள்ள ஒரு பயம் இருக்கு அவனுக்கு. அதனாலதான் களத்து பாறையில அதை போரடிக்காமல் ஆலையில போரடிச்சான். ஆனா ஆண்டு சொல்றாரு, பராக்கிரமசாலியே. எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்கப்பா, எல்லாரும் மறைஞ்சு போயிருக்காங்க, எல்லாம் தான் வாழ்ந்தா போதும் இருக்கிறாங்க. நீ அப்படி இல்லை, உன்னுடைய உழைப்பை நீ விட்டு கொடுக்காதபடிக்கு இருந்து பார்த்தியா? உன்னை நம்பி நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. சொல்லுவோமா? உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. ஆமென். உம்தயவென்னை கைவிடல, வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. ஆமென். வெறுங்கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே ஏல், எல்லோகே ஏல், எல்லோகே உம்மை துதிப்பே. இன்னொரு முறை, எல்லோகே ஏல், எல்லோகே ஏல், எல்லோகே உம்மை துதிப்பே. ஆண்டவரை நம்பின பிள்ளைகள் ஆண்டவர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். இவன் ஆண்டவர் கைவிட்டாரா? இவன் நிமித்தம் அந்த தேசத்துக்கே ரட்சிப்பை கொடுத்தார். உங்க மூலியமா உங்க குடும்பத்துக்கு ரட்சிப்பு உண்டாகும், உங்க மூலியமா உங்க சமுதாயத்தில் ரட்சிப்பு உண்டாகும், உங்க மூலியமா இந்த சபையில பெரிய எழுப்புதல் கர்த்தர் உண்டாக்குவார். மறைச்சுக்கிட்டு இருக்காதீங்க,
மறைந்து கொண்டு இருக்காதீங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் அவனை நம்பி பொறுப்பு கொடுத்தார், அதுல வெற்றி பெற்றான். உங்கள் நம்பி கர்த்தர் பொறுப்பு கொடுத்திருக்கிறார், அது நீங்க வெற்றி பெறுவீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். இப்ப அழுது 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 தாவீது கோர் இருந்தவங்களும் சலிச்சு போயிட்டாங்க. இப்ப கோடை இருந்தவங்கலாம் ஒரு பிளான் போடுறாங்க. யார் மேல? தாவீத கல்லு கொண்டு எரிச்சு அவனை கொல்லணும். இந்த ஆள்னால தான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை. யார் சொல்றது? அமலேக்கியர்கள் அல்ல, பெலிஸ்தீர்கள் அல்ல, கோடை இருக்கிறவங்கள கல் எரிஞ்சு இவனை கொல்லணும் திட்டம் போடுறாங்க. யார? அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தாவீதை பார்த்தோன்னு சொல்றாங்க, நீர் எங்கள் எலும்பிலும் எலும்பிலும் எங்க தலைவனமா இருக்கிறீர். அந்த அளவுல பேசினவங்க பிரச்சனை வந்த உடனே நீ வேறு நான் வேறு, உன்னாலதான் எனக்கு இந்த பிரச்சனை, விளங்குதுங்களா? உன்னாலதான் எனக்கு பிரச்சனை. பிரச்சனை வருவதற்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் அப்படியே பயங்கரமா இருப்போம். பிரச்சனை வந்த பிறகுதான் உன் சுத்தி இருக்கிறவங்க யாரு, நீ யாருன்னு கர்த்தர் உன்னை அடையாளம் காட்டுவார். ஆதாம் ஏவாள் ஏதோ தோட்டத்தில் ரொம்ப சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பிரச்சனை வந்து போச்சு. ஆண்டவர் கூப்பிடுறாரு, எப்பா என்ன செஞ்சீங்க? என்ன கேட்டா, ஆண்டவர் எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க கொடுத்தீங்களா பொம்பளை, அந்த கொடுத்துச்சு நான் சாப்பிட்டேன். போட்டு கொடுத்துட்டான். யார? தான் பொழைக்கிறதுக்கு மனைவி கூட போட்டு கொடுக்குறான். பழி தூக்கி ஆண்டவர் மேல. நான் பாட்டு தனியா சுத்திக்கிட்டு இருந்தேன், நீங்க தான் இந்த பொம்பளை என்ன செஞ்சீங்க, உருவாக்கி என்கிட்ட கொடுத்தீங்க. இந்த பொம்பளை பழத்தை கொடுத்துச்சு, நான் சாப்பிட்டுட்டேன். இவன் சாப்பிட்டத தப்புன்னு ஒத்துக்கிறவே இல்லை. யாரு மேலதான் பழி போட்டுக்கிட்டு இருக்கான்? ஏவாள் மேலேயே பழி போட்டு ஆண்டவர் மேலேயும். நீர் கொடுக்காம இருந்ததா இங்க பிரச்சனை வருமா? அது அர்த்தம் என்ன? ஆண்டவர் மேலேயும் பழி போடுறான், ஏவாள் மேலேயும் பழி போடுறான். எப்ப? பிரச்சனை வந்த பிறகு. அது முன்னாடி என்ன சொன்னா, நீ என் சரீரத்தில் சரீரமும் என் எலும்பிலும் எலும்பா இருக்கு, அதனால நீ மனுஷன் என்ன பண்ணினால் உன் பேர் ஏவாள்னு பொண்டாட்டிக்கு இவன் தான் பேரை வச்சான். நீ என் மாம்சத்தில் மாம்சம், எலும்பு நம்ம ஒரே என்ன சொல்லுவாங்க, ஈர் உடல் ஓர் உயிர், நீர் வேறு நான் வேறல்ல. இப்படிலாம் பாட்டு பாட்டிருப்பான் பயங்கரமா. உன்னை விட்டு ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. கடலிலே அலைகள் இல்லாமல் இருக்கலாம், வானத்திலே நட்சத்திரங்களாம் இருக்கலாம், இறகு இல்லாமல் பறவைகள் பறக்கலாம். அன்பே ஆறு உயிரே, உன்னை இல்லாமல் நான் இருக்க முடியாது. இப்படியெல்லாம் காதல் கவிதைகள் பேசியிருப்பான். இப்ப பிரச்சனை வந்தோன்னு, ஆண்டவரே எனக்கு தெரியாது, நீங்க கொடுத்தீங்க, அவ கொடுத்தா நான் சாப்பிட்டேன், முடிஞ்சு போச்சு. ஏவாளை கூட்டு ஏமா சாப்பிட்டேன்னு கேட்டா, நான் பாடு பேசாம போயிட்டு இருந்தேன், ஆண்டவரே அந்த பாம்பு வந்து என்னை சாப்பிட சொல்லிச்சு, நான் சாப்பிட்டுட்டேன். அவளும் நியாயமான மேல பேசுறா. பழி தூக்கி யாரு மேல? பாம்பு மேல. பாம்பு கிட்ட ஆண்டவர் ஏதாச்சும் கேட்டாரா? பாம்பு கிட்ட ஏதாச்சும் கேட்டாரா? அது அவசியம் இல்லை. அது குணம், அவ்வளவுதான். அது குணமே பிரிவினை உண்டாக்குற குணம் தான் அதோடைய குணம். அதுகிட்ட கேள்வி கேட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ண ஆண்டவருக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. இப்ப கோடை இருந்தவங்க தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று கல்லெறிஞ்சி அவனை கொல்ல வேண்டும். இப்ப தாவீதோட மனநிலைமை யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கத்துல 2 பொண்டாட்டியும் தூக்கிட்டு போயிட்டானுங்க, பிள்ளைகளையும் தூக்கிட்டு போயிட்டாங்க, ஊரே சுடுகாடா கிடக்கு. அழுது 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 உடம்புல என்ன இல்லை, பலனே குறைஞ்சு போச்சு. இந்த நேரத்தில் எல்லாரும் போய் என்ன செய்யறாங்க, ஆளுக்கு ஒரு கல்லு தூக்குறாங்க. எப்படி இருக்கு அவருக்கு மனசு? இப்ப நீங்களா நானா இருந்தா அந்த நேரத்தில் என்ன யோசிப்போம்? கர்த்தாவே உங்களுடைய கரத்தில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு ஸ்தேவன் அப்படித்தானே ஜெபம் பண்ணாரு, ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். இவர் என்ன செய்யறார் பாருங்க, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி. 6ஆம் வசனம் பாருங்க. சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டால். கையில் தட்டி ஆண்டு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. எல்லாம் இழந்து போனாலும், சரீரத்தில் பலன் இல்லாம போனாலும், கர்த்தருக்குள்ளாக தாவீது தன்னை பலப்படுத்திக் கொண்டான். ஆமென். ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஸ்தோத்திரம். நீ யாருக்குள்ள பலனோடு இருக்கிற? எல்லாம் நெருக்கப்பட்ட நிலைமையில தாவீது நெருக்கப்பட்டான். உங்களுக்கு கடன் நெருக்கம் இருக்கலாம், வியாதினால நெருக்கப்பட்ட
காயப்பட்டு இருக்கலாம். சில உங்கள் உறவையினால நீங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தருக்குள்ளாக திடன் கொள்ள வேண்டும். யாருக்குள்ள திடனா இருக்கணும்? கர்த்தருக்குள்ளாக திடனா இருக்கணும். தாவீது கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்திக் கொண்டான். கடந்ததை மறந்தான். அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும்? ஏபோத்தை கொண்டு வந்தான். ஏபோத் என்றால் துதியின் உடை. ஏபோத்தன் என்ன அர்த்தம்? துதியின் உடை. ஆசாரின் மேலே போட்டிருப்பார், அதுக்கு பேர் ஏபோத்து சொல்லுவான். அந்த ஏபோத்து என்றால் துதிக்கு அடையாளமாக இருக்கிறது. அதை கொண்டு வந்து ஆண்டவர் இடத்துல பேசினா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? என் மனைவிகள் போயிட்டாங்க, குடும்பம் போயிட்டாங்க, அப்பா அம்மா போயிட்டாங்க, நீர் என்னை அபிஷேகம் பண்ணினீர், நீர் என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினீர். கடைசி பார்த்தா என் குடும்பமே போச்சு, என் குடும்பமே போச்சு. கூட இருக்கிறவங்களும் என்னை கல்லு கொண்டு எரிதுக்கு என்ன செய்றாங்க? பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவரே என்ன செய்ய? ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். நெருக்கப்படுகிற நேரத்தில் கர்த்தர் பேசுகிறார். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. ம் 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 அதை நீ பிடித்து சகலத்தை பிடித்துக் கொள்ளுவாய். கை தட்டி ஆண்டவருக்கு சொல்லுவோம். எல்லாம் கை தட்டுவோம். சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். எதெல்லாம் நீ இழந்தாயோ அவைகளை திருப்பிக் கொள்ளுவேன். திருப்பிக் கொள்ளுவேன். சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. ஆபத்து நாட்களில் சோர்ந்து போனா உன் பலன் குறுகி போனதாக இருக்கும். பொருளாதாரத்துக்கு கண்டு சோர்ந்து போகாத, வியாதி கண்டு சோர்ந்து போகாத. சகலத்தை நீ திருப்பிக் கொள்ளுவாய். சகலத்தை திருப்பிக் கொள்ளுவாய். என்ன வந்துச்சு? தெம்பு வந்துருச்சியா? ஆண்டோடைய வார்த்தை உன்னை தெம்புபடுத்தும். ஆண்டோடைய வார்த்தை உன்னை பலப்படுத்தும். ஆண்டோடைய வார்த்தை உன்னை ஆசீர்வதிக்கும். ஆண்டோடைய வார்த்தை உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். மனசோடைய வார்த்தை உன்னை சோர்வாக்கும், உன்னை டவுன் பண்ணும். உன்னை வியாதி இல்லாம இருந்தாலும் அவங்க சொல்லி 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 வியாதியே நமக்கு என்ன செய்வாங்க? உருவாக்கி விட்டுருவாங்க. சிறுசோ பெருசோ, அந்த வசனம் இருக்கு பாருங்க. சிறிதிலும் பெரிதிலும் ஒன்றும் குறை போகாமல் எல்லாத்தையும் மீட்டு கொண்டான் இருக்கு. சிறிசிலும் பெருசிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாத்தையும் திருப்பிக் கொண்டான். அல்லேலூயா. எல்லாத்தையும் திருப்பிக் கொள்ளுவீங்க. உங்க பொருட்கள் அடமானத்துல ஒருவேளை இருந்தா அது அறுதியா போகாது. பேங்க்ல இருந்து நோட்டீஸ் என்ன செய்யாது? வராது. நீங்க சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவீங்க. சமாதானத்தை இழந்துட்டீங்களா? திருப்பிக் கொள்ளுவீங்க. சந்தோஷத்தை இழந்துட்டீங்களா? திருப்பிக் கொள்ளுவீங்க. சுகத்தை இழந்துட்டீங்களா? திருப்பிக் கொள்ளுவீங்க. சிறுசானாலும் பெருசானாலும் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். காரணம் என்ன? கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்திக் கொண்டதனால. சுத்தி இருக்கவங்க பார்க்கல. கல்லு கொண்டு எரிய வந்தாங்களே அவங்கள பார்க்கல. கர்த்தரை பார்த்தான். சுத்தி இருக்கிற ஆட்களையும் பார்க்க வேண்டாம், சுத்தி இருக்கிற சூழ்நிலை பார்க்க வேண்டாம். அன்புக்குரியவர்களே, உன்னை உண்டாக்குன ஆண்டவரை நோக்கி பார். இந்த காலம் உங்களுடைய காலம். இந்த காலம் நம்முடைய காலம். வெற்றி நமக்கு நிச்சயமா உண்டு. தாவீதை கர்த்தர் பயன்படுத்தினார். எல்லாத்தையும் திருப்பிக் கொண்டார். எல்லாத்தையும் என்ன செய்தா? திருப்பிக் கொண்டார். இப்படிப்பட்ட ஒருவனை கர்த்தர் தேடுகிறார். அழுது 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 மூக்கெல்லாம் 3 கிலோ வீங்கிருச்சு. யாரும் ஆறு சொல்ல வேண்டியவங்க எல்லாம் கல்லு கொண்டு எரிய போறாங்க. கர்த்தரை தவிர வேற வழி இல்லையா? கர்த்தரை தவிர வேற நாதி இல்ல. தாவீது தன் குடும்பத்துக்காக அழுதான். கர்த்தரை பார்த்தா மீட்டு கொண்டான். நீங்கள் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம் குடும்பத்திற்காக ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். சிறுசும் பெருசு, சின்ன பொடிய பெருசு எல்லாத்தையும் திருப்பிக் கொள்ளுவோம். ஆண்டவருக்காக என்ன செய்வோம்? ஆதாயப்படுத்துவோம். ஆண்டவருக்காக ஜீவிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்ய